கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 9ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? அவங்க வயசானவங்க தானே, கொஞ்சம் நீங்கள் பணிஞ்சு போகலாம்ல அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த குடும்பத்தில் உள்ள 2 பேரும் வந்துட்டு எங்கள் அம்மாவையும் என் அக்காவையும் அநியாயமாக கொண்டுட்டாங்க. அவங்க 2 பேரும் எங்கள் அம்மா மேலே போட்ட பழினால எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அக்காவுக்கு கல்யாணம் நின்று போயிட்டு அப்படின்னு அக்காவும் செத்து போயிட்டா. இதனால தான் நான் கோவத்தில் சிவனாண்டியோட குடும்பத்தை நான் கொன்னேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் யார் மூல காரணம்? அந்த ராஜ சேதுபதியும் அந்த பரமேஸ்வரியும் தானே. எப்படி அவங்க 2 பேரையும் என்னால் மன்னிக்க முடியும்? நான் காலத்துக்கும் அவங்கள என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். என் புருஷனை அவங்க என்றைக்குமே சந்திக்க முடியாது. நான் எப்படி எங்கள் அம்மாவையும் அக்காவையும் பிரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி அந்த பரமேஸ்வரியும் ராஜ சேதுபதியும் அவங்க பெத்த பிள்ளைய பார்க்க முடியாமல் தவிச்சு போய் நிற்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். முக்கியமாக அவங்க செத்தா கூட கொல்லி போடுறதுக்கு என் புருஷன் போகவே கூடாது, அவங்க அனாதை பணமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இது, அத்தை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு சோகமாக வெளியில் வந்து நிற்கும் பொழுது இந்த குடும்பத்தை எப்படி வந்துட்டு நம்ம ஒன்று சேர்க்கறது அப்படின்னு கார்த்தி வருத்தப்பட்டுக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ நம்ம ராஜா இங்கேருந்து வந்துட்டு டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி நேராக அவரை பார்த்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ராஜா கேட்குறாரு, டிரைவர் நீ எங்கள் அம்மாவை பார்த்தியா அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் பார்த்தேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து எப்படியாவது எங்கள் அம்மாவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசி நேரத்தில் சாமுண்டீஸ்வரி என்னை கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டு போயிடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எப்படியாவது ஒரு விஷயத்தில் நான் போயிட்டு நான் எங்கள் அம்மாவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சாலும் சாமுண்டீஸ்வரி என் திட்டம் தெரிஞ்சு போய் அவள் வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்க்க விடாமல் தடுத்துட்டா. எங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னா நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏமாம்மா உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமல் நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்தானே அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, என் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு என்னை வெளியில் விட்டாதானே, அப்படி விட்டாதானே நான் போயிட்டு எங்கள் அம்மாவை பார்க்க முடியும். ஆனால் சாமுண்டீஸ்வரி என்னை வீட்டை விட்டு எங்கேயுமே விட மாட்டான். இன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டதே ரொம்ப பெரிய அதிசயம், அதுவும் நடக்காமல் போயிட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போனது இல்லையா அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இந்த வீட்டில் நான் ஒரு ஜெயில் கைதி மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்ததுலேருந்து என்னைக்காவது பார்த்துருக்கியா இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயாவது போயிருக்கேனா அப்படின்னு. இதை கேட்டதோட தான் கார்த்தி யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஆமாம், அன்னைக்கு திருவிழாவுக்கு வந்தார், அதுக்கப்புறம் எங்கேயும் வரல இல்லை அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, கார்த்தி என்னால் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது கார்த்தி. அப்படி நான் எங்கே போனாலுமே சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிருவா. அதனால தான் நான் இத்தனை நாளும் எங்கள் அம்மாவை பார்க்காம இருக்கேன். இல்லைன்னா இந்த சத்தியம்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை கார்த்தி. எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் அம்மாவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, அது நடக்காது போல டிரைவர், கண்டிப்பாக ஒரு நாள் நான் இறக்க தான் போகிறேன். எங்கள் அம்மா அனாதை பணமாக போக போகிறாங்க. எங்கள் அப்பா என்னை கடைசி வரைக்கும் பார்க்காமே இருக்க போகிறாரு அப்படின்ட்டு அந்த ராஜா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, மாமா எவ்வளோ கவலைப்படுறாரு, ஆனால் அத்தை இப்படி அடமட்டாக இருக்காங்களே, எப்படி வந்துட்டு அத்தையை சமாதானப்படுத்தி நம்ம எப்படி வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, எப்படி கும்பாபிஷேகத்துக்கு அத்தையை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ட்டு கார்த்திக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு டிரைவர், எங்கள் அம்மாவை நீ பார்த்தியல்ல, அடுத்த வாட்டி நீ பார்த்தியன்னா அவங்களோட ஃபோட்டோ மட்டும் பிடிச்சி கொண்டுட்டு வா, நான் ஃபோட்டோவிலையாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக மாமா, நீங்கள் சொல்லிட்டீல்ல, அடுத்த வாட்டி நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு கொண்டாந்து காமிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு. ராஜா கேட்குறாரு, நீ எதுக்கு டிரைவர் மன்னிப்பு கேட்குற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இருமல் வந்தபோது நான் தானே சொன்னேன் உங்கள் அம்மா யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு. இதனால தானே மேடம் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு உங்களை கூட்டிகிட்டு போகலை, இதுக்கான முதல் காரணமே நான் தானே அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, நீ எதேர்ச்சியாக சொன்ன, ஆனால் அது உண்மையாக தான் இருக்கும். எங்கள் அம்மா என்னை பார்க்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையோடு வந்திருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு சரி செய்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகிறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, பாவம் மாமா ரொம்ப கவலையோடு இருக்காருல்ல, எப்படியாவது பாட்டியையும் இவரையும் சந்திக்க வைக்கணும் அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ கார்த்தி நேராக பாட்டிக்கு கால் பண்ண, பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, கார்த்தி எப்படி பாருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு.
அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி, அந்த சாமுண்டீஸ்வரி சொன்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி. நீ வந்துட்டு அந்த வீட்டிலேயே இருக்க வேணாம், நீ நேராக இங்கே வந்துரு. ஒருவேளை நீ தான் என்னோட பேரன்னு அந்த சாமுண்டீஸ்வரிக்கே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக என் மேலே சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, உனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னு வச்சுக்கேன், உங்கள் அம்மாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும். உனக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா இங்கே யாராலையுமே தாங்கிக்க முடியாது கார்த்தி, சொல்கிறது கேளு. நீ வந்துட்டு அந்த சபதத்தை விட்டுரு. கண்டிப்பாக அவள் வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு கும்பாபிஷேகத்தை கொண்டாட மாட்டா. நம்ம மேலே எல்லாரு மேலேயும் ரொம்ப பயங்கர கோவத்தில் இருக்கா. அப்படி இருக்கையில இப்படி நடக்கும், இது வாய்ப்பே இல்லை கார்த்தி. நீ வந்துரு, அட்லீஸ்ட் உனக்காவது எதுவும் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை பாட்டி, நான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ பாட்டி நினைக்கிறாங்க, கார்த்தி ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கான், அபிராமி கிட்டே இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லியாகணுமே அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, பாட்டிக்கு வந்துட்டு என் மேலே நம்பிக்கை போயிட்டு போல, அதனால தான் பாட்டி வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதோட அத்தை அப்படி மிரட்டி இருக்காங்க, அதனால தான் வந்துட்டு பாட்டி ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருமே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி அங்கேருந்து வந்துட்டு கார்த்தியை பார்க்க, அப்போ ரேவதியை பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாரு, சொல்லுமா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ பாட்டியை பார்த்தியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் பார்த்தேன், அத்தனை பேருக்கு முன்னாடி உங்கள் அம்மா வந்துட்டு எப்படி அவமானப்படுத்தினாங்க தெரியுமா, பாவம் பாட்டி அப்படின்னு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக இப்படி வருத்தப்படுற, ஆனால் உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்டே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம், எங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, நீ எங்கள் அம்மாவை பற்றி கவலைப்பட வேணாம். எங்களுக்கு இந்த லோ பட்ஜெட் ஃபேமிலி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ஃபேமிலி பிடிச்சிருந்தா நீங்கள் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு அவங்கவுங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அந்த ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்துட்டு அடுத்தவங்க பாட்டி மேலே கவலைப்படுறியே தவிர்த்து உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிற, சரி அதை விடு. சரி, நீ பாட்டி பாத்தியே, பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் பாட்டிக்கிட்ட போய் பேசுறது, நான் போய் பேசுகிறேன்டா கண்டிப்பாக உங்கள் அம்மா என்னை கண்ட துண்டமாக வெட்டி போட்டிருப்பாங்க, நல்ல வேளை நான் போய் பேசலை அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அடுத்த வாட்டி நீ போகும் பொழுது நீ தான் பாட்டியை பார்த்துருக்கியல்ல, என்னை கொண்டு போய் பாட்டிக்கிட்ட விடுறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக ரேவதி, நான் ஒரு தடவை போனேன்னா கண்டிப்பாக கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரேவதியும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, இந்த சாமுண்டீஸ்வரியோட குணம் இப்படி இருக்கு, ஆனால் பொண்ணுங்களோட குணம் இப்படி இருக்கே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா பாட்டி வந்துட்டு அபிராமிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அபிராமி நேராக வீட்டுக்கு வராங்க. அபிராமி நேராக பரமேஸ்வரியை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி நேராக அபிராமியை பார்த்து, வாமா அபிராமி, இப்போதான் வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இல்லைம்மா, இது மாதிரி கார்த்தி வந்துட்டு அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க, அதான் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாக இருக்குது, சென்னையிலே இருந்து பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரடியாக இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. அதுக்காக பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபிராமி, நீங்கள் இங்கே வர்றது வந்துட்டு ரொம்ப ஆபத்து, அந்த சாமுண்டீஸ்வரி உன்னை ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அவள் என்ன பண்ண போகிறா, என்னையெல்லாம் அவள் தொடவே முடியாது அப்படின்னு. அதுக்கு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, சரி, என் புள்ள வந்துட்டு நேற்று கோவிலில் சந்திச்சானாம்ல, என்ன சொன்னான் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அதை ஏமா கேட்குற, நேற்று ரொம்ப பெரிய கலவரம் ஆயிட்டு, உன் அண்ணன் ராஜா வருவான் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த சாமுண்டீஸ்வரி உன் அண்ணனை கூட்டிகிட்டு வரல, அதுக்கு பதிலாக என்கிட்ட பிரச்சனை தான் பண்ணிட்டு போனா அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, அந்த சாமுண்டீஸ்வரி என்ன சொன்னா அப்படின்னு. அதுக்கு அந்த பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நேற்று அந்த சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேராக என்னையே எச்சரிக்கிறா, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உன் அண்ணனை வந்துட்டு கண்ணிலேயே காட்ட மாட்டாளாம், என்னையும் அவரையும் அனாதை பணமாக தான் போவோம் அப்படின்னு சொல்லி எப்படி அவமானப்படுத்தி பேசினா தெரியுமா, ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் தாங்கவே முடியல, அதோட காளி முன்னாடி சத்தியம் பண்ணுறா, நீங்கள் ரெண்டு பேருமே அனாத பணமாக தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காளி முன்னாடியே சத்தியம் பண்ணுறா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, அப்போ அந்த சாமுண்டீஸ்வரியோட திமிரும் கோவமும் இன்னும் அடங்கவே இல்லையா, ஏதோ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான தண்டனையை தான் 30 வருஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இன்னுமா அனுபவிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம்மா, நானும் அதை பற்றி தான் அவகிட்ட கேட்டேன், ஆனால் அவள் என்ன சொன்னான்னா, நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும், நான் வந்துட்டு அம்மாவையும் தங்கச்சியும் எப்படி இழந்து நிற்கிறனோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் புள்ள உங்கள் கைக்கு கிடைக்காம நீங்கள் கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் இந்த சாமுண்டீஸ்வரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபிராமி, நீ உன் பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டுரு அப்படின்னு.
அபிராமி கேட்குறாங்க, எதுக்குமா கார்த்தியை வீட்டுக்கு கூப்பிட சொல்றீங்க? கார்த்தியால மட்டும்தான் அந்த சாமுண்டீஸ்வரியோட ஆணவத்தை அடக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். உங்களுக்கு கார்த்தியை பத்தி தெரியலம்மா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு அந்த சாமுண்டீஸ்வரியை பத்தி தெரியல. நேத்து கோயிலுக்கு முன்னாடி அவ என்ன சொன்னா தெரியுமா? உன் பேரன் இங்க வந்திருக்கானாம்ல என் புருஷனை கூட்டிட்டு போறதுக்கு. நீ நினைச்சாலும் என் புருஷனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக முடியாது. அப்படி அவன் வந்தான்னா அவனை நான் தீத்து கட்டிடுவேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்றா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமிக்கு பேரதிர்ச்சி. என்ன, அந்த சாமுண்டீஸ்வரி அப்படி சொன்னாளா அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அபிராமி, அவ சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப பதட்டமா வேற இருக்கு. கார்த்தி வேற அந்த வீட்ல இருக்கானா? ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க அந்த கார்த்தி தான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா, சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா கொல்லாம விட மாட்டா. ஏன்னா சிவனாண்டியோட அப்பாவையே கொலை பண்ணவ ஈஸியா கார்த்தியையும் தீர்த்து கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமிக்கு பேரதிர்ச்சி. என் புள்ள எப்படிப்பட்ட கஷ்டத்தை இப்ப தாண்டி வந்திருக்கான், இப்ப அவன் உயிருக்கே ஆபத்தா? வேணாமா, அந்த சாமுண்டீஸ்வரி ஆணவத்தோட அப்படியே இருக்கட்டும். நம்ம கார்த்திய ஃபோன் அடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டுருவோம் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அபிராமி, நான் நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. நீ வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெஞ்சுறேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நான் வந்துட்டு அத்தை சமாதானப்படுத்தி மாமாவை கூட்டிட்டு வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை கண்டிப்பா நடத்துவேன்னு கார்த்திக் பிடிவாதமா இருக்கான். நான் வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்லிட்டேன், சாமுண்டீஸ்வரியோட குணம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனா கார்த்திக் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. கண்டிப்பா அத்தை குணம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, இல்ல, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்துன்னா யாரு பதில் சொல்ல முடியும்? இப்பதான் என் புள்ள ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்தான். இப்ப மறுபடியும் அவனை ஆபத்துல சிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் தான் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டேன் உங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு. இப்ப இதுவே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னா கார்த்தியோட உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துடும். நான் வந்துட்டு என் பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டுறேன் அப்படின்ட்டு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, நீ கேட்டு பாருமா, நான் சொல்றதுக்கு கார்த்தி கேட்கவே இல்லை, நீயாவது கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அபிராமி நேரா கார்த்திக்கே கால் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, என்ன இது, அம்மா இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை பாட்டி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப கார்த்தி அபிராமியோட போன் அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்றாங்க, கார்த்தி எங்க பாருக்க அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் வந்துட்டு அத்தை வீட்டில் தாம்மா இருக்கேன், நான் இப்போ வர முடியாதுமா, ஏமா என்னாச்சு அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க. கார்த்தி, அந்த சாமுண்டீஸ்வரி நேற்று கோவிலில் உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி சவால் விட்டாலாம்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, அம்மா அத்தை வந்துட்டு என்ன கொன்னுருவேன் அப்படின்னு சவால் விடலை, ராஜ சேதுபதியோட பேரன் கையில் சிக்கினாதான் கொலை பண்ணுவேன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்றாங்க, இல்லைப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அந்த சாமுண்டீஸ்வரியோட குணம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை. அதனால நீ தயவு செஞ்சு வந்திருப்பா, அவ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கட்டும், அண்ணனை நான் தூரத்துல இருந்தாவது நான் பாத்துக்கிறேன், நீ வந்திருப்பா அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா, நான் எடுத்த சபதத்தை கண்டிப்பா முடிக்காம நான் வீட்டுக்கு வரமாட்டேன். நான் பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் வாக்கு கொடுத்துருக்கேன், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவங்களோட மகனையும் அத்தையையும் அத்தை பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, இப்பதான் நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து வெளிவந்திருக்க, அந்த துங்கா மாதிரி ரவுடிக்கை கிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க, தீபாவோட அந்த காதலையும் இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா மறந்து வந்துகிட்டு இருக்க, நீ வந்திருப்பா, உன் உயிருக்கு ஆபத்துன்னா நீ அங்க இருக்க வேணாம், உனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அம்மா நான் பாத்துக்கிறேம்மா, அத்தை தானே, அத்தை கண்டிப்பா என்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அந்த சிவனாண்டியோட அப்பா தெரியுமா, அவங்களையே ஒரு பலி பண்ணவ, கண்டிப்பா வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி இறக்கம் இல்லாதவ, அதனால நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்ச. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா, நான் இங்கதான் இருப்பேன், நான் எப்படியாவது அத்தையை கூட்டிட்டு வந்து என் சபதத்தை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்ண. இதை பார்த்துட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி நேரா அபிராமி கிட்ட, பாத்தியா, நான் கார்த்திகிட்ட சொன்னேன், கேட்கவே இல்லை அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. நான் தான் கார்த்தியே போக சொன்னேன், கடைசியில் இப்படி ஆகிட்டே அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, கார்த்தி தான் பேரன் அப்படிங்கிற விஷயம் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அதான் எனக்கு புரியல, நான் போயிட்டு என் பிள்ளைய கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு அபிராமியை தடுக்கிறாங்க, நீ போகாத, பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. ஆனா அபிராமி சொல்றாங்க, இல்ல, நான் போயிட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான சவாரி விஷயமா வெளியில போயிட்டாரு. என்னன்னா ரேவதியை வெளியில கூட்டிட்டு போறாரு.
அதே நேரத்தில் அபிராமி வீட்டுக்கு வராங்க. அப்போ அபிராமி வந்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போக அப்போ டக்குன்னு அந்த சாமுண்டீஸ்வரி ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்ல அபிராமி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு எதுக்கு என்னை நில்லுன்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன தைரியத்தில் என் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற, மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு. அதே நேரம் ரேவதியும் கார்த்தி அந்த இடத்துக்கு வராங்க. கார்த்தி அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதிர்ச்சியாக ரேவதி நேராக அபிராமியை பார்த்துட்டு அத்தை என்னத்தை இது இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்துட்டு யாருடி அத்தை, இவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ரேவதி கேட்குறாங்க, இவங்க தான் கார்த்தியோட அம்மா, ஏம்மா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன அப்ப இவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த டிரைவரோட அம்மா தானே இவங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவ தான் அந்த ராஜ சேதுபதியோட பொண்ணு, உங்க அப்பாவோட தங்கச்சி அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதிக்கு ஷாக்கு. அப்ப அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு, இங்க பாரு, உன்கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக ஒன்றும் நான் இந்த வீட்டுக்கு வரல, நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, உன் பிள்ளையா, உன் பிள்ளை இங்க எங்கடி வந்தான், உன் பிள்ளை இங்க வரல அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா கார்த்தியை பார்த்துட்டு பாப்பா கார்த்தி அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. என்னடி சொல்ற, டிரைவர் தான் உன் பிள்ளையா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, ஆமா, இவன் பேரு கார்த்தி, இவன் எப்பேற்பட்ட பணக்காரன் தெரியுமா, அவன் உன் வீட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு, இங்க பாரு, உனக்கே தெரியாம இத்தனை நாள் என் புள்ள உன் வீட்டுல இருந்திருக்கான், அது கூட தெரியாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டு நேரா கார்த்திகிட்ட, நீ வா கார்த்தி போகலாம், இவ வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அபிராமியை வந்துட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அபிராமி கீழே போயிட்டு விழ போறாங்க. கார்த்தி அதிர்ச்சி ஆகி ஓடி வந்து அவங்க அம்மாவை தூக்குறாரு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு அத்தை என்னத்தை இது அப்படின்னு கேட்க சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து யாருடா அத்தை, இதுக்கு மேல அத்தைன்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வீட்டுக்குள்ள போயிட்டு துப்பாக்கி எடுக்க போக அப்ப ரேவதி துர்கா எல்லாருமே போயிட்டு அபிராமியை தூக்கி விட்டுட்டு, இங்க பாருங்க அம்மாவை வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, தயவு செஞ்சு நீங்க இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா துப்பாக்கியை கொண்டாந்து வச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப ரேவதி துர்கா எல்லாருமே போயிட்டு தடுக்கிறாங்க. அம்மா தயவு செஞ்சு பொறுமையா இருங்கம்மா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க 2 பேரையும் என்னை ஏமாத்திருப்பாங்க, இப்பவே நான் அவனை சுட்டு பொசுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நீட்டுறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சுடுங்கத்த சுடுங்க, அப்பவாவது உங்க கோவம் குறையுதான்னு பார்ப்போம், அப்பவாவது நீங்க வந்துட்டு எங்க குடும்பத்தோட ஒண்ணு சேர்றீங்களான்னு பாப்போமே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன பேசுறியா, உனக்கு வாய் வந்தா என்ன வேணாலும் பேசுவியா, இத்தனை நாளும் என் கூடவே இருந்து என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேல்ல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நேரா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கார்த்திக்கு நேரா நீட்ட. அப்ப நம்ம அபிராமி வந்துட்டு நேரா தடுக்கிறாங்க, இங்க பாரு தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நீட்ட. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்கமிங் எபிசோடில் கண்டிப்பாக இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.